Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths trigonometry chapterல exercise 3.4ல 7 sum பார்ப்போம் இந்த வீடியோல. Find a quadratic equation whose roots are sin 15 degree and cos 15 degree ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம algebraல quadratic equation form பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? Sum of the roots, product of the roots. Roots கொடுத்துட்டாங்கன்னா quadratic equation கண்டுபிடிக்கிறதுக்கு first sum of the roots and product of the roots கண்டுபிடிப்போம். So values கொடுத்துட்டிருப்பாங்க. அதனால நம்ம அப்படியே ஆட் பண்ணி அப்படியே மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடுவோம். பட் இங்க sin 15 and cos 15க்கு நமக்கு வேல்யூ தெரியாது. So first அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம sum of the roots எல்லாம் கண்டுபிடிக்கலாம். So first solution பார்க்கலாம் வாங்க. First என்ன பண்ணலாம்? sin 15 degree. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? மாத்தி எழுதிக்கலாம். sin 45 degree minus 30 degree. 45 minus 15 வந்துரும் இல்லையா? So sin of a minus b formula இருக்கு. அப்போ sin a cos b cos 30 degree minus cos a cos 45 degree sin 30 degree. இப்போ இதுக்கு values தெரியும் இல்லையா? sin 45 degreeக்கு 1 by root 2 cos 30 root 3 by 2 minus cos 45 ஓட value 1 by root 2 sin 30 ஓட value 1 by 2. So இப்போ இது 1 by 2 root 2 இங்கே 2 root 2 தான் இருக்கும், இங்கே 2 root 2 தான் இருக்கும். 1 by 2 root 2 காமனா வெளியில எடுத்துறேன் நான். பேலன்ஸ் இருக்குது root 3 minus 1. ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது cos 15 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோம். is equal to cos of 45 degree minus 30 degree. ஸோ இது cos of a minus b ஃபார்முலா. அப்போ cos a cos 45 degree cos 30 degree நடுவில் மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் வரும். அப்போ sin 45 degree sin 30. ஓகேவா? இப்போ cos 45 1 by root 2 cos 30 root 3 by 2 plus sin 45 1 by root 2 sin 30 ஓட வேல்யூ 1 by 2. இப்போ இதுலயே நமக்கு 1 by 2 root 2 காமனா இருக்கு. நான் காமனா எடுத்துறேன். 1 by 2 root 2 எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது root 3 plus 1. ஓகேவா? இதுவும் இருக்கட்டும். ஸோ இது ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் வேணும் இல்லையா? அது சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்குவோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் 1 by 2 root 2 root 3 minus 1 plus 1 by 2 root 2 root 3 plus 1. இப்போ இது ரெண்டுத்துலயும் 1 by 2 root 2 காமனா இருக்கு. வெளியில எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? root 3 minus 1 plus root 3 plus 1. அப்போ plus 1 minus 1 cancel ஆயிடுச்சுன்னா 1 by 2 root 2 into root 3 plus root 3 2 root 3. 2 cancel ஆயிடும். அப்போ root 3 by root 2 வரும். ஸோ இதை நம்ம ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் பண்ணி நம்பர் மாற்றிக்குவோம். இதை டினாமினேட்டரில் ரூட் இருக்கிறதால. ஸோ அப்போ root 3 by 2 root 2. அப்போ root 2வால் மேலையும் கீழையும் நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். பண்ணும்போது root 3 into root 2 root 6 ஆயிடும் by 2 root 2 into root 2 2 வந்துடும் இல்லையா? இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சிக்குவோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சு வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். இது இருக்கட்டும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் 1 by 2 root 2 into root 3 minus 1 into root 3 plus 1 by 2 root 2 இல்லையா? இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2 root 2 1 by 4 root 2 மல்டிப்ளை பண்ணோம்னா into 2 கிடைச்சிடும்.
இதை மல்டிப்ளை பண்ணோம்னா a plus b into a minus b அப்போ √3 the whole square minus 1 square மேலே நியூமரேட்டரில் அப்போ என்ன கிடைக்கும் 3 minus 1 2 கிடைக்கும் 2 by 4 into 2 2 cancel ஆயிடுச்சுன்னா 1 by 4 so இந்த value so sum of the roots product of the roots கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம therefore quadratic equation கண்டுபிடிப்போம் இப்போ quadratic equation in the formula x square minus sum of the roots into x plus product equal to 0 இல்லையா இதுதான் ஃபார்முலா நமக்கு தெரியும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் √6/2 ரேஷனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அதை எழுதிடுவோம் √6/2 into x ப்ளஸ் ப்ராடக்ட்டு 1/4 ஈக்குவல் டு 0 இப்போ இங்கே எல்சிஎம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு எல்சிஎம் பண்ணோம்னா 4 ஆகும் அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் இங்கே 2 தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் 2 √6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 இப்போ இந்த 4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0 ஆகிடும் இல்லையா அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும் 4x ஸ்கொயர் மைனஸ் 2 √6x plus 1 equal to 0. This is the required quadratic equation. Okay va? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ